நான் ஆணையிட்டா பர்ச அடங்குடா டே. ஐயோ, பர்ஸ் எடுக்காம வந்துட்டோம். டிக்கெட் வேற வாங்கலையே. இவன் இருக்கான்ல. சாரி, எக்ஸ்கியூஸ் மீ, உட்கார மடி கிடைக்குமா? அடி கிடைக்கும். ஹலோ, டிக்கெட் எடுத்தாச்சா? எடுத்தாச்சு. எங்க காமிங்க. ஏன் டிக்கெட்டை பார்த்ததே இல்லையா? மேடம், மேடம் டிக்கெட். லுக் சார் டிக்கெட். ஹலோ ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ சார், அவங்க கொடுத்தாங்களா? அதான் டிக்கெட். அது அவங்க டிக்கெட். உங்க டிக்கெட் எங்க? இல்ல சார், இதான் சார் என் டிக்கெட். பார்த்தா பக்கா டீசனா இருக்கா? வித்தவுட்டா? பிறக்கும்போது எல்லாருமே வித்தவுட் தானே. நீ யாரு? உன் டிக்கெட் எங்க? என் டிக்கெட் கடா, அதையும் சேர்த்து கொடுத்து விட்டியா? வித்தவுட்டா? ஆளுக்கு 500 ரூபாய் ஃபைன் கட்டுங்க. பிடி மாஸ்டர், பிடி மாஸ்டர், பிடி மாஸ்டர், பிடி மாஸ்டர், பிடி மாஸ்டர், பிடி மாஸ்டர். அமைதி அமைதி அமைதி. பிசிக்கலி பாடி ஹெல்த்தி பத்தி சொல்லி தரதுக்காக தான் நான் பிடி மாஸ்டரா ஜாயின் பண்ணேன். ஆனா அதுக்குள்ள உங்க இவ்ளோ பேர் இதயத்திலயும் நான் குடியிருப்பேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அதெல்லாம் விட உங்க இதே பெருசு. அதான் என் மேல இவ்ளோ பேர் அன்பு வச்சிருக்கிறதுக்கு ரொம்ப நன்றி. 4 பேர் சந்தோஷமா இருக்கணும்னா என்ன வேணாலும் செய்யலாங்கிறதா என்னோட பாலிசி. இதுக்கு முன்னால 2 ஸ்டேட்ல பலர் மகிழ்ச்சிக்கு காரணமா இருந்திருக்கேன். இப்ப டிரான்ஸ்பர் ஆகி நேர கர்நாடகா தான் போயிட்டு இருக்கேன். அகத்தீர் கமண்டலத்துல இருக்க தண்ணிய காக்கா கவுத்து விட்ட மாதிரி அங்க நான் யாரையாவது கவுத்து எப்படியாவது தமிழ்நாட்டுக்கு தண்ணிய வர வைக்கிறேன். உங்க மூலமா எங்களுக்கு எல்லாம் தண்ணி வருதுன்னா அதை விட சந்தோஷம் வேற எதுவும் இல்ல மேடம். அன்பே, அபிராமி, படே என்ன பண்ணிது? சினிமா சொல்லி வீட்டுல தூக்கிட்டு வர, ஏதாவது படம் எடுக்க போறியா? அது ஒண்ணும் இல்ல, ஒரு படத்துக்கு பைனான்ஸ் கொடுத்திருந்தேன். வட்டியும் இல்ல முதலும் இல்ல. அதான் யோசிச்சு பார்த்தேன், 2 ரீல உருட்டு வந்தேன். ஐயோ, ஆமா, நீ என்ன பண்ற? கவிதை எழுதிருக்கேன் பாட்டி. கழுத கெட்டா குட்டிச்சவரான். கழுதுக்கு தெரியுமா கற்பூர வாசனை? உங்ககிட்ட போய் சொன்ன பாரு. உன்னை தடவை தடவை நான் அசிங்கமான வருது. அடுத்தவன் கவிதையை சொல்லலாம்னா பிரஸ்டேஜ் ப்ராப்ளமா இருக்கு. வந்துருச்சு திரும்பிச்சு கட்ட. உனக்கு மெத்தையே தேவையில்லை, அப்படியே உருளலாம். வந்து விட்டாயா? படிப்பது போல் நடிப்பா, அது நடிப்பது போல் படிப்பா. இது சூப்பர் தான். வந்து விட்டாயா? ஆமாடா, வந்துட்டேன். என்னடா இது? லவ் லெட்டர் எழுதுற? இது பாருங்க, லவ் லெட்டர் எழுதுறியா? மெயின்டெய்ன் பண்ணுங்க. என்னடா டிஸ்டன்ஸ் மேக் மெயின்டெய்ன் பண்றது? காடா, எப்ப பார்த்தாலும் ஒரு ஆம்பளை கூட பார்க்காம ரோட்ல சட்டை பிடிச்சு தடிச்சிருக்கேன். இது ஒரு நியாயமா? நல்லா இருக்கேன். இது பாரு, விஷயம் தெரியாம பேச. லவ் லெட்டர் எழுதுறா, விடியும் வரை என்ன சொல்ற? பாட்டி, இவங்க சொல்ற எதையும் நம்பாத. இந்த பாருங்க, நான் யாருக்கு பாட்டி கிட்ட கேட்டு தெரிஞ்சுங்க. பாட்டி, எத்தனை முறை நான் முதுகு தேய்ச்சு விட்டுருக்கேன். இல்ல, இது மான பிரச்சனை. என்ன பத்தி உங்ககிட்ட சொல்லு. அம்மாடி, சும்மா இரு கிழவி. எனக்கு 2ல 1 பாத்துறேன். உன்னை போலீஸ்ல பிடிச்சு கொடுக்குறேன். ஐயோ, என்ன சொன்னா கேட்க மாட்டாங்க. காப்பாத்த யாருமே இல்லையா? நான் இருக்கேன்டா. ஐயா, நீ காப்பாத்தவனையா? காப்பாத்தறன்னு சொல்லி கவுத்து விடுற. அதை விட இதே பெட்ரு. இந்த தடவை அப்படி நடக்காது மாப்ள. ஒரிஜினல் கில்மா பாட்டிய பிடிச்சிருக்கேன். இப்ப பாரு. 2ல 1 பாத்துறமா? நிறுத்துங்க. இது எல்லாத்துக்கும் இந்த பையன் தான் காரணம். ஆமா, இத பாருங்க, அவன் எழுதின லெட்டர். இந்த லெட்டர் எல்லாத்தையும் அவன் தான் எழுதிருக்கான். அன்னைக்கு அந்த சின்ன பிள்ளைகிட்ட லெட்டர் எழுதி கொடுத்தது கூட இந்த பையன் தான். அப்ப நீங்க பஸ் ஸ்டாண்ட்ல விசில் அடிச்சது எல்லாத்தையும் இந்த சொட்டதாங்க பண்ணிருக்கான். ஏண்டா டேய், நீதான் இதெல்லாம் செஞ்சியா? இந்த குரல் அடிச்சுட்டு உனக்கு காதலா கேக்குது? அப்ப எஸ்பிபினா உனக்கு ஓகேயா? நீ சும்மா இருக்கறவி. ஆமா, ஏன்பா அவரை நான் ரொம்ப அடிச்சுட்டேனப்பா. அவங்கிட்ட சொல்லுங்க. தம்பி. அக்கா. சாரிப்பா. பரவாயில்லக்கா, பரவாயில்ல. என்ன எல்லாரும் வேடிக்கை பாக்குறீங்க? போங்க. என்ன போங்க போங்க, பாத்து முடிச்சாச்சுல, போங்க. அக்கா, என்ன கூப்பிடுறான்? நீங்க போங்க போங்க. மாப்ள, ரொம்ப நன்றி மாப்ள. ஹாய் ஹாய். ஏன் இவ்வளவு லேட்? ஒரு பொண்ணை நீ லவ் பண்ணனா அவளை நீ எப்படி வச்சுக்குவே? மாசமா வச்சிருப்பேன்.
சரி உன் ரேஷ்மாவை நீ எப்படி வச்சிருப்ப? பொண்ணுங்கிறவ ஒரு பூ மாதிரி என் ரேஷ்மாவை அவ பாத நோகாம என் உள்ளங்கையில வச்சு சொல்லுவேன். வாழ்ற ஒவ்வொரு நிமிஷமும் எதையாவது சாதிக்கணும்னு நினைக்கிறவன் மனுஷன். ஆனா என் ரேஷ்மாவுக்காக வாழ்றதையே நான் சாதனையா நினைக்கிறேன். ஏய் ரேஷ்மா, அவன் உன்னை சின்சியரா லவ் பண்றானா? ஹலோ டேய் ஓ போன்றா. சரி அவன் காதுக்கு வாய்க்கு வேலை வந்துருச்சு, வாங்க நம்ம போய் கை வேலையை பாப்போம். ஏன் ஷாக் ஆகுற? எழுத்து வேலையை சொன்னேன். எப்ப பாரு முழிக்கிறது. ஹலோ, நான் மும்தாஜ் பேசுறேன். நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது. உங்களை நான் சின்சியரா லவ் பண்றேன். கரெக்டா 5 மணிக்கு காந்தி பார்க் வந்துருங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. அப்படி வரலன்னா நான் சூசைட் பண்ணிக்குவேன். ஹலோ ஹலோ, நீ வேணா பாரு, அவன் கண்டிப்பா வர மாட்டான். ஏன்னா அவன் உன்னை சின்சியரா லவ் பண்ணிட்டு இருக்காண்டி. நீ பரதா ரெண்டுக்கு எடுத்ததெல்லாம் வேஸ்ட். கிளம்புங்க. ஹலோ, ஐ மும்தாஜ். என் காதலை ஏத்துக்கிட்டு நீங்க இங்க வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நான் உன்னை லவ் பண்ண வரல. என்னால ஒரு பொண்ணு செத்துறக்கூடாது, அதை தடுக்க தான் வந்தேன். நான் ஏற்கனவே ஒரு பொண்ண உயிருக்கு உயிரா லவ் பண்றேன். என் ரேஷ்மா கொடுத்த இதயத்தை வேற யாருக்கும் தரமாட்டேன். உங்க எண்ணத்தை மாத்திக்கங்க. ஒரு நிமிஷம், என் முகத்தை பாத்தீங்கன்னா உங்க இதையும் என்னை ஏத்துக்கும். நீங்க ஐஸ்வர்யா ராயா இருந்தா கூட நான் உங்க முகத்தை பார்க்க தயாரா இல்ல. குட் பை. ராகுல், வாங்கடா போலாம். சரிடா. I love you. நான் இப்படி சொல்லுவேன்னு நீ எதிர்பார்த்தியா? இந்த பிளாஸ் நம்ம காதல ஆரம்பிக்கிறதுக்காக இல்ல, இனிமே நீ என் பின்னாடி சுத்தக்கூடாதுங்கிறதுக்காக. Be careful. ரேஷ்மா, இந்த லவ் வேர்ல்ட் ஒரு புனிதமான இடம், காதல் கோவில். நிறைய காதலர்களோட எண்ணங்கள் இங்க இருக்கு. இந்த இடத்துல நீ போய் சொல்ல முடியாது. ப்ளீஸ் ரேஷ்மா, எனக்காக ஒரு 5 நிமிஷம் கண்ணு முடிக்க. உன் இதயத்துல எங்கேயாவது ஒரு மூலையில நான் இருக்கிற நானு தேடிப்பாரு. ப்ளீஸ் ரேஷ்மா, ப்ளீஸ். உன் இதயத்துல இல்ல இல்ல, நான் இருக்க மாட்டேன். I'm unlucky. என்னடி காலையில டல்லா இருக்க? ஒண்ணும் இல்லடி. எப்பயுமே சிரிச்சிட்டு இருப்ப, இன்னைக்கு என்னாச்சு? ராகுல், உன்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். என்ன விஷயம்? வருவீங்க, லவ்வ சொல்லுவீங்க, பூ கொடுப்பீங்க, அப்புறம் இல்லையும்பீங்க. டேய் ராகுல், வா போலாம். ராகுல் ப்ளீஸ். ராகுல், நான் உன்கிட்ட தான் பேசணும், ப்ளீஸ். நீங்க போங்கடா. ரேஷ்மா,
நீ என்ன சொல்ல போறன்னு எனக்கு தெரியும். இந்த இதயத்துக்கு எது சொன்னாலும் தாங்கக்கூடிய சக்தி இல்ல. நீ என்ன விரும்பினாலும் சரி விரும்பலனாலும் சரி நான் உன்னை லவ் பண்ணிட்டு தான் இருப்பேன். உன்னோட விளையாட்ட லவ்ல காட்டிடாத. காதலோட வலி என்னன்னு உனக்கு தெரியாது. அந்த லவ் ஃபீலிங் என்னன்னு உன்னால புரிஞ்சுக்கவும் முடியாது. ராகுல், நீ என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க. என்கிட்ட அன்பு காட்டி பாசமா யாருமே இருந்ததில்ல. நீ என்கிட்ட அன்பை வெளிப்படுத்தும் போதெல்லாம் நான் என் லவ்வ சொல்ல நினைப்பேன். ஆனா எங்க அம்மாவை நினைச்சு உன் உயிருக்கு ஆபத்து வந்துருமோன்னு பயந்து அதை சொல்லாமலே விட்டுடுவேன். பட் ஸ்டில் ஐ லவ் யூ ராகுல். இதுக்கப்புறமா நீ என் லவ்வ ஒத்துக்கலன்னா இனிமே எப்போ நீ என்ன பார்க்கவே முடியாது. கைய கால டேய் எழுந்துடா. ஐயா எழுந்துருன்னு சொல்றேன்ல, எழுந்துரு. என்னடா டிஸ்டர்ப் பண்ற நீ? அன்புவா படத்துல எம்ஜிஆரும் சரோஜா தேவியும் ஹாப்பியா குதிரையில போயிட்டே பாட்டு பாடுவாங்களே, ஆமா அது மாதிரி நானும் மும்தாஜும் குதிரையில போயிட்டே பாட்டு பாடிக்கணும்டா. எடுத்துட்டியாடா? ஏண்டா இந்த சூழ்நிலை எப்படி உன்னால பண்ண முடியுது? பியூன் வேலை பார்த்தாலும் ஊருக்குள்ள மேனேஜிங் டைரக்டர் வேலை பாக்குறேன்னு பந்தா பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கும் வச்ச ஒரு ஆப்பு மேயற மாட்ட நக்கற மாட்ட கேட்ட கதை உன் கதை. சுமாரா எனக்கு மட்டும் சீரியஸ்னஸ் கிடையாதா? எனக்கு மட்டும் வேலை கிடைச்சதுன்னு வச்சுக்கோ, உனக்கு மொட்டைய போட்டு உன் நாக்குல அளவு குத்துறதா நான் வேண்டிக்கிட்டு இருக்கேன். அட பாவி, என் வாயை வச்சுதான் பொழைப்பு நடத்திட்டு இருக்கேன். அதுக்கும் ஆப்பா? டேய் ஒண்ணு மட்டும் எனக்கு தெரிஞ்சு போச்சுடா, என்ன மொட்டை அடிக்கிறதுக்குனே ட்ரங்க் போட்டு தூக்கிட்டு ஊரை விட்டு கிளம்பி வந்திருக்க நீ. கோயில்பட்டி வீரலட்சுமி கூப்பிடுறா, லேட்டா போனா 2 கப்பா சீக்கிரம் வா. ஓடியா போயிடலாம். வந்துட்டேன் பாட்டி. மாப்பிள நான் கண்ட கனவு பழிச்சிச்சுடா. இங்க பாரு குதிரை வந்து நிக்குது. அப்ப பக்கத்துல நிக்கிற மும்தாஜா? இதான வேணாங்கிறது. டேய் அவ தோரணைய பாரு, பக்கா பூலாந்தேவி மாதிரி நிக்கிறாடா. பாட்டி வர்றோம். என்ன பாட்டி குதிரையை பிடிச்சு நிக்கிற? ரேஸ் விட போறியா? அது ஒண்ணுதான் குறைச்ச. பீச்ல குதிரை ஓட்டுறவனுக்கு நான் 10,000 வட்டி கொடுத்திருந்தேன். வட்டியும் கொடுக்காம முதல் கொடுக்காம 3 மாசமா டிமிக்கி கொடுத்துருந்தேன். நான் விடுவேனா? அதான் குதிரை பிடிச்சு வந்தேன். பாட்டி இத கட்டி தீரி போட்டா உனக்கு தானே நஷ்டம். நீங்க 2 பேரும் எனக்கு என்ன கவலை? நாங்க 2 பேருமா? என்னடா 2 பேரும் ஒராங்கட்ட மாதிரி முடிக்கிறீங்க? இன்னில இருந்து இந்த குதிரைகளை 2 பேரும் பீச்ல கொண்டு போய் வாடகைக்கு ஓட்டுறீங்க. உங்களுக்கு வேலை கிடைச்ச மாதிரி இருக்கும், எனக்கு வாடகை பணம் கிடைச்ச மாதிரி இருக்கும். உனக்கு வாடகை கிடைக்கும், எங்களுக்கு உதவி கிடைக்குமே. குதிரையை ஓட்டலாம் இல்ல வீட்டை காலி பண்ணுங்கடா. எனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் வேண்டுமடா மச்சான். எனக்கு என்ன டேய் எதை பத்தியும் கவலைப்படாம மலைக்கரன் எம்ஜிஆர் மாதிரி பாட்டு பாடிட்டு வரிய அந்த கிளவி நம்மள பார்த்து நீங்க குதிரை ஓடதான் லாய்க்குன்னு சொல்லி குதிரை நமக்கு ஒப்படைச்சிட்டால அத பத்தி உனக்கு மான ரோச்சம் சூடு சோழம் எதுவுமே இல்லையா? இல்லவே இல்ல. ஏன்னா நம்மள கழுத வைக்க சொல்லி அனுப்பாம இருக்காளே, அதை நினைச்சு நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கிறேன். ஏய் புலம்பாம பொழைக்கிற வழியா பாடுறா, குதிரைக்கு கஸ்டமரை புடுறா. அப்படிங்க என்னங்க மேல ஏறுறீங்களா? இப்ப என்ன கேட்டேன்னு அடிக்கிறீங்க? யார பத்தி என்ன கேள்வி கேக்குற? என்ன கேட்டேன்? ஏறுங்க. ஐம் சாரிங்க. ஏய் கஷ்டப்பட்டு எப்படி பேசணும் ஒரு முறை இருக்குடா. இப்ப பாரு, நீங்க குதிரை ஏறுறீங்களா? ஐயோ எனக்கு பயமா இருக்குங்க. பயப்படாதீங்க, உங்க பின்னால் நான் ஏறுறேன். கஸ்டமர்கிட்ட பேசுறதுக்கு ஒரு முறை இருக்குடா. அட உடுங்கப்பா, பெருசா பேசிட்டு நடந்தது நடந்து போச்சு. அவங்கதான் ஆசைப்படுறாங்கல்ல, ஒரு ஏறிட்டு வாங்க. ஐயோ ஐயோ ஏண்டி அடிக்கிற? நான் குதிரையில தானே ஏற சொன்னேன். யோ பயமா இருக்குன்னு சொல்றேன்ல. அம்மா நீங்க ஏறணுமா? சார் உங்களுக்கு ஏற தைரியம் இருக்கா? ரெடி சார். மாப்ள குதிரை எடு. ஐயோ நம்ம குதிரை ஜோடியா தரடா போகும். இன்னொரு ஆள் வேண்டி இருக்கேன் எனக்கு. கரெக்ட். என்ன பண்றது? மாட்டிக்கிச்சு. வாங்க வாங்க வாங்க. ஹலோ நீங்க குதிரை மேல ஏறு. யூ ஹார்ஸ் ஏர். வாங்க ஏறலாம். ஏறதுக்கு எனக்கு பயமா இருக்கு. அப்ப நான் மட்டும் ஏறுறேன். ரொம்ப தேங்க்ஸ்ங்க, தேங்க்ஸ். இப்ப எப்படி? எப்படி? எனக்கு ஒரு ஐடியா தோணுது. அங்க பொண்டாட்டிக்கு பயம், ஆ. இங்க புருஷனுக்கு பயம். நம்ம 2 பேரையும் மாத்தி ஜோடி சேர்த்து அனுப்பிச்சிருவோம். மாப்ள கை கொடு மாப்ள. என்னங்க நீங்க ஆம்பளை குதிரை, ஐயா நீங்க பொம்பளை. காசாடுங்க கிளம்பி திட்டு வரலனா. ஓகே புடிங்க. அனுப்பலாமா? பாருங்க வாங்க. மெதுவா போங்க. அடே அடே ஜூட் அடே ஜூலா உடே. சீக்கிரம் போயேண்டா. உண்டியா வருது. என்னடா ஜோடியை கூட்டு போன தூரம் எம்டியா வருது? மாப்ள இப்ப என்ன பண்றது? ஐயோ என் புருஷனை காணோம். ஐயோ என் பொண்டாட்டியை காணோம். போனவனுங்க கடல்ல போனானுங்களோ காட்டேஜ போட்டானுங்களோ ஒண்ணுமே புரியலையே. நீ ஒண்ணும் கவலைப்படாத. அம்மா அந்த கை தூக்கி அவர் மேல போடுங்க. இனிமே அவரு உங்களுக்கு சொந்தம், நீங்க அவரு சொந்தம். போங்க போயிட்டே இருங்க, போங்க ஹனிமூன் கொண்டாடுங்க. அவனே எனக்கு 2வது புருஷனா? நீ எத்தனை மாப்ள பாத்தியா மாப்ள புருஷன் எப்ப போவான்னு காத்துந்த மாதிரியே போறா மாப்ள. காலம் கெட்டு போச்சுடா. ஏய் வாடா குதிரையை பிடிப்போம். மாப்ள ஜோடியை மாத்தி வச்சிருச்சடா. ராசியான குதிரைடா. ஏய் குதிரைக்காரா, குதிரை வருமா?
லவர்ஸ்க்குலாம் சவாரி ஃப்ரீ. கம் ஆன். யாரையும் உள்ள விடாத. ஏய் யாரையும் உள்ள விடாத. நிறுத்துற அப்படியே. நீ சாப்பிட்டல. நல்லா இருக்கு. தலைக்கு 2 லெக் பீஸ். சாப்பிட்டல. பாசக்கார பசங்க. இந்தாங்கண்ணே. சாப்பிடுங்க. போதும் போதும். நல்லா சாப்பிட்டல. தலைக்கு 2 காடை ஃப்ரை. ஏய் வேணாம்டா. காடை கேன்சல். சாப்பிட்டல. கவலைப்படாம சாப்பிடு. இந்த தலை. தலை இலையிலே கழுவு தலை. அப்படின்ற கழுவு. வீட்டுல கை கழுவுமே. இவனுங்க பாசத்துக்கு ஒரு அளவே இல்லையப்பா. இந்தானே பீடா. தலை இந்த தலை. சூப்பர் சூப்பர். தலை இது எப்படி இருக்கு? அடடா நீ பிறவி கலைஞர். ஒரு பாக்கெட் கொடுப்பா. தலை இந்த தலை இது எப்படி இருக்குது? ஆஹா ஒரு நடிகன் அப்படியே உரிச்சு வச்சிருக்கேன். தலை கால்ல பாப்போம். போயிட்டா. ஏய் கரெக்டா சொன்ன டைம் காலைல வந்து சேருங்கப்பா. கிளம்ப கிளம்ப. சொன்ன மேட்டர் மறந்துடாதீங்களா? அப்பீட் ஆயிக்கோ. மதுரைக்கு போகாதடி அங்க மல்லிப்பூ கண்ணு வைக்கும். என்னது நிம்மதி அப்படி தூங்கலான்னு பார்த்தா எவனோ ஒருத்தன் நந்தி மாதிரி வந்து உட்காந்துருக்கான். யாரப்பா? ஒருவேளை அந்த ஆட்டோக்காரனா இருப்பானோ? இல்லையே, அவன் காக்கி சட்டெல்லாம் போட்டிருப்பான். கலர் மாறி இருக்க. ஒருவேளை தண்டல்காரனா இருப்பானோ? தண்டல் லேத்தான கொடுத்தோம். யாரா இருப்பான்? யாரா இருந்தா என்ன சமாளிப்போம். கருப்பு பூந்து விளையாடுறா. 10 வருஷமா இதே தானே பண்ணிட்டு இருக்க. அண்ணே பணம் கொடுத்துட்டு வந்து. நீயா கும்பிட போன தெய்வம் குறுக்கே வந்ததம்மா. மாப்பிள்ள இப்பதான் உன்னை பத்தி நினைச்சிட்டு இருந்தா அதுக்குள்ள நீயே வந்துட்டிய. சரி வா உள்ள போய் விளையாட உட்காந்து பேசுவோம். வா வா. திறந்துடு சீசே. வா. அப்புறம் மாப்பிள்ள ஊர்ல அப்பா அம்மா அக்கா மாமா எல்லாம் நல்லா இருக்காங்கல்ல? எல்லாரும் நல்லா இருக்காங்க. வா வா வா. இதான் மாப்பிள்ள நம்மளோட வசந்த மாளிகை. உட்காரு பயப்படாம உட்காரு. ஆமா என் அட்ரஸ் யாரு கொடுத்தா? 2 நாளைக்கு முன்னாடி தான் உன் தம்பியை பார்த்தேன். அப்படியா மாப்பிள்ள? என்னை பத்தி ரொம்ப பெருமையா பேசினா எங்க அண்ணா ஒரு மாப்பிள்ள என் தம்பிக்கு என் மேல அம்புட்டு பாக்க. அவங்கிட்ட தான் இந்த அட்ரஸ் கூட வாங்கினேன். மாட்ட விட்டானே. ஆமா மாப்பிள்ள மெட்ராஸ்க்கு என்ன விஷயமா வந்த? ஏதாச்சும் வேலையா? ஆமாண்டா, எப்படியாவது சினிமால சேர்ந்த ஒரு பெரிய டைரக்டர் தானே? ஆக்கிருவோம். ஆயிட்ட மாப்பிள்ள நீ ஒண்ணும் கவலைப்படாத மாப்பிள்ள. சினிமால சாதிக்கணும்னு நினைச்சு வர்றவனுக்கு எல்லாம் இந்த கருப்பு தான் மாப்பிள்ள வாய்ப்பு வாங்கி கொடுத்துட்டு இருக்கேன். நிஜமாவா? என்ன எப்படி கேட்டுவிட்ட? நம்ம டைரக்டர் சங்கர் சார சினிமால சேர்த்து விட்டது யாரு? நான் மாப்பிள்ள. சங்கர் சாரியா? ஆமா மாப்பிள்ள உன் கருப்பு. சங்கர் சார சேர்த்து விட்டது நீயா? இதுக்கே வாய பொழுதுட்டா எப்படி? டைரக்டர் பாலா சேரன் லிங்குசாமி ஏன் இப்ப கலக்கிட்டு இருக்கிற டைரக்டர் பேரஸ் எல்லாரையும் சினிமால சேர்த்து விட்டது யாரு? நான் மாப்பிள்ள. அவங்களுக்கு எல்லாம் செய்யறப்ப உனக்கு நான் செய்ய மாட்டேனா? நீ யாரு மாப்பிள்ள? யாரு? நீ யாருன்ற? நீ என் ஃப்ரெண்டு மாப்பிள்ள, என் கிளாஸ்மேட். நீ நானும் 3ஆம் கிளாஸ்ல இருந்து ஒண்ணா படிச்சிட்டு இருக்க மாப்பிள்ள. என்ன மாப்பிள்ள இத நான் ஒரு கலை தேவையாவே செஞ்சுட்டு இருக்க மாப்பிள்ள. நீ டைரக்டர் ஆயிட்ட மாப்பிள்ள. என்ன மாப்பிள்ள இந்த குடி கட்டு சீக்கிரம் போய் குளிச்சுட்டு வா. என்ன போன் பாக்குறான்? என்ன மாப்பிள்ள கிறக்கம் தட்டுதா? அது ஒண்ணும் இல்ல மாப்பிள்ள, மெட்ராஸ்ல தண்ணி கஷ்டம். 3 வாரத்துக்கு ஒருக்கா தான் துவைப்போம் குளிப்போம். அட்ஜஸ்ட் பண்ணிக்க. பாவாடை தாவணி பார்த்த உருவமா. முதல்ல இதுலயே பாக்க சைக்கிள் தாவணி வரையா? குட்டால அருவியிலே குளிச்சது போல் இருக்குதா? ஆமாடா, வருஷத்துல ஒரு நாள் குளிக்கிறவங்க அப்படித்தாண்டா இருக்கேன். பாருவே நீ. அப்ப நீ பாடு. மேகம் கருக்குது திக்கு 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 டங்கு சிக்கு டங்கு சிக்கு. இதுக்கு மேல நீ கறக்கணும் மாடா. மாப்ள முதல் 3 பேரை பிடிச்சா போதும், மொத்த விவரமும் நம்மளுக்கு கிடைக்கும். ஆஹா என்ன டேய், கிரகம் வருதுன்னாங்க. நவ கிரகம் ஒட்டு மொத்தமா வருது. தண்ணி பாரு ஓ மேல தான் படுது. ஆமா இங்கதான் கருங்க. டேய் நம்ம காளை என்னடா? காளை என்ன அண்ணே வாங்கனே நம்ம குளிச்சு. ஆமா மாப்ள நல்ல தண்ணியில ஊறி இருக்கானுங்க. இப்ப உரிச்சா உண்மை தானா வந்துரும். வா என்னண்ணே கழுவு வந்தீங்களாண்ணே? கலத்துக்கிட்டாரு அண்ணா தொட்டினே அப்படிக்கா போங்கண்ணே. என்ன கிண்டல? டேய் எங்கடா அந்த 2 பேரும்? எங்கடா 2 பேரும்? இந்த இருக்காங்கடா. ஏய் கேட்டா சொல்ல மாட்டான். டேய் முக்குடா. போதும் நிறுத்துறா. ரொம்ப நன்றி காளியண்ணே, வரேன். ஏய் எங்க? வீட்டு
அந்த 2 பேர் எங்கன்னு கேட்டேன். ஆத்தா மேல சத்தியமா, இவங்க ஆத்தா மேல சத்தியமா, இவங்க அப்பா மேல சத்தியமா, அந்த பண்ணாரி ஆத்தா மேல சத்தியமா. சரியா சொல்லு. அண்ணே, அவன் எப்ப பார்த்தாலும் மெட்ராஸுக்கு போய் எப்படியாவது ஒரு பெரிய ரைடர் ஆகணும்னு வித்தவுட்ல போயே தெரியும் சொல்லிக்கிருப்பாங்க. ஆனா இப்படி ஒரு டிக்கெட்டோட போவான்னு தெரியாது. விடுமாமா. ஆமா, நம்ம உடனே பட்டணத்துக்கு கிளம்புறோம். அவ்வளவு பெரிய பட்டணத்துல எப்படி மாப்பிள்ள தருது? ஒரு தெரு சந்து விடாம நடந்தே தேடுவோம். சரி வாப்பா. அண்ணே ஒரு நிமிஷம். சந்து பொந்து இங்கு இடுக்கு முண்டு முடுக்கு பஞ்சாரக்கூடிய கவுத்தி வச்சு கூட குடியிருப்பான். ஜாக்கிரதை. அவனுக்கு கிடக்குறான் மாப்பிள்ள. நீங்க வாங்க. ஏண்டா புடிச்சிருவாங்கிற? நம்ம 3 பேர் மீசிய ஒன்னா முறுக்கி வச்சிருக்கானே, புடிச்சிருவா. சரி, அவனை குளிக்க கூப்பிட்டா இல்ல குமர கூப்பிட்டா கேட்டுருவான். காலையிலே சார் நீங்க குடிங்க. எனக்கு சார் தான்ப்பா டைரக்டர். சூர்யா மூவிஸ்ல கமிட் ஆயிருக்காரு. டைரக்டரா? படம் கமிட் ஆச்சுன்னா நீ டைரக்டர் தான். இவன் பேர் கஜா, நல்ல நடிப்பான். ஆமா சார், காதல் படத்துல கூட சார் முதல்ல என்னத்தான் ரெக்கமெண்ட் பண்ணாரு. ஏதோ பாலிடிக்ஸ்னால பரத்தை போய் கமிட் பண்ணிட்டாங்க சார். நீங்க நடிகரா? இப்ப புது படம் பீமால கூட நடிச்சிருக்கீங்களா? நடிக்க வாய்ப்பு வாங்கி தரேன்னு சொன்னார் சார். ஆனா அதுக்குள்ள படமே முடிஞ்சு போச்சு சார். உங்க படத்துலயாவது? சரி விடு, நீ நடிக்கிற. ஓகேவா? ஓகே தல. சார் நம்ம ஏரியாக்கு வரப்ப ஒத்த வார்த்தை சொன்னீங்கன்னா அந்த அசத்தல தனியா இருக்கும் சார். ஏற்கனவே டைரக்டர் ரொம்ப அசந்து போயிருக்காரு. சரி நீ கிளம்பு, நான் உனக்கு போன் பண்றேன். சார் மறந்துடாதீங்க சார், நீங்க தான் எனக்கு வாய்ப்பு கொடுக்கணும் சார். தல வரட்டா? போ. நீ ஏன் பண்ணிக்கிற? டைரக்டர் கிட்ட நடிப்பை கொட்டு. சார் எனக்கு கேமரா இருந்தா தான் சார் நடிப்பு வரும். அப்படியா? நாளை கழிச்சு கேமரா வருது, அப்போ வந்து நடிப்பை கொட்டு போ. நான் நடிச்சு காட்டுட்டா சார்? டேய் நீ பிறவி கலைஞன்டா, உன்னை வச்சுதானே நான் 6 மாசத்துக்கு வண்டி ஓட்டணும். சரி டைரக்டர் ரொம்ப பிஸியா இருக்காரு, அவரை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ரெஸ்ட் எடுத்து கிளம்பு. ரெடியா இருங்க, ஸ்னேகாவை பார்க்க போகணும். ஸ்னேகாவையா? ஏய் மேட்ரு எங்கடா? இப்போதைக்கு இதை வச்சுக்கங்கண்ணே. இவ்வளவுதான் இருக்கா? சரி கிளம்பு. பாசக்கார பயிலுவேன், எதுக்காலம் நல்லா இருக்கும்டா. உன்னை என் மனசுல எவ்வளவு கூட்டி வச்சிருந்தேன் தெரியுமாடி? நீ என்னடா உங்க அப்பா கிட்ட சொல்லி பொசுக்குன்னு பொழல்ல போட்டியடி. டேய் என்னடா டைலாக் சொல்லி என்ன டைலாக் பேசுறான் அந்த ஆளு? சார் கொஞ்சம் புரிஞ்சிட்டு பேசுங்க சார். எவ்வளவு எமோஷனலான டைலாக். கண்மணி, உன்னை என் மனச்சிறையில் அல்லவா வைத்திருந்தேன். நீ உன் தந்தையிடம் சொல்லி என்னை மத்திய சிறைக்கு அனுப்பிவிட்டாயே. எவ்வளவு அழகா பேச வேண்டிய டைலாக். உன்னை நான் மனசுல வச்ச, உங்க அப்பா என்ன ஜெயில வச்சான். என்ன சார் பேசுறீங்க? கவிதை சார், ஒரு கவிதை மாதிரி பேசுறீங்க. அதெல்லாம் டப்பிங்ல பாத்துக்கலாம் சார். டப்பிங் சார் நாங்க பிரஸ்ல இருந்து வரோம். இந்த படத்துல ஹீரோ யார் சார்? சார் தான் ஹீரோ, அவர் தான் தயாரிப்பாளர். சார் ஹீரோ உங்க படத்துல நல்லா நடிக்கிறாரா சார்? நல்லா நடிக்கிறாரான்னு கேட்டேன். சார்கிட்டயே கேட்டு பாருங்க. சார் நீங்க நல்லா நடிக்கிறீங்கன்னு சினிமா வட்டாரத்துல பேசிக்கிறாங்க சார். அடுத்த படம் 5 கோடி ரூபாய் பட்ஜெட்ல எடுக்கிறீங்களாமே. படத்தோட டைட்டில் என்ன சார்? எனக்கு என்ன குறைச்சல்? என்ன மச்சி, நான் என்ன சொன்ன, நீ என்ன பண்ணிக்கிற? சொதப்புறானுங்க மச்சி. ஒரு ஆப் கேட்டா 2 குவார்டர் கொடுத்துருக்காங்க. சரி ஊத்து. ஆமாண்ணே, கொண்டு வந்த காசு பாதி கரைஞ்சி போச்சுண்ணே. பேசாம நம்ம ஊருக்கே போயிடலாம்ண்ணே. வாய மூடு. ஷூட்டிங்கே முடியல, அதுக்குள்ள கொண்டாந்து பில்ல நிற்கிறேன். வாப்பான்னு கூட்டு வந்தது நான் தான். வணக்கண்ணே. வணக்கம். நீங்க? நான் வந்து செந்தமிழன், சங்கர் சாரோட அசோசியேட். அப்படியா? உட்காருங்க. உங்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். உட்காரு. என்ன விஷயமா இருந்தீங்க? ஆஸ்கார் பிலிம்ஸ்ல கமிட் ஆயிட்டேன். ப்ரொடியூசர் ஃபர்ஸ்ட் காப்பி பேசிட்டு பண்ண சொல்லிட்டாரு. நல்ல மேனேஜர் வந்து 4 பேர்ட்ட கேட்டேன். 4 பேரும் உங்களை தான் சொன்னாங்க. அதான் பார்த்து பேசி போலான்னு வந்தேன். ஹீரோ யார் சார்? நம்ம விக்ரம் சார் தான். விக்ரம் சாருங்களா? ப்ரொடியூசர் நீ பத்தி பேசிட்டீங்களா? அதெல்லாம் நேத்தே பேசேன். அப்புறம் இவன் வந்து என் ஃப்ரெண்டு, எம்ஏ வரைக்கும் படிச்சிருக்கான். எம்ஏ சார்? அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆகணும்னு ஒரேடியா அடம் முடிச்சிட்டு இருக்கான். அதான் சாரை பார்த்து சேர்த்து விட்டு போலான்னு வந்தேன். அத விடுங்க, நான் சேர்த்து விட்டுறேன். அப்புறம் நம்ம விஷயத்தை பத்தி எப்ப பேசலாம்? டைரக்டர் ஃப்ரீ ஆயிட்டு போல இருக்கு, நான் போய் சேர்த்து விட்டு வந்துடுறேன். நீங்க உட்காருங்க, நான் போய் சேர்த்து விட்டுறேன். இது பெரிய இன்னொரு விஷயம், நான் இங்க வந்த மேட்ரு டைரக்டர் தெரியவே கூடாது. வரும்போது டைரக்டர் யாரையோ போட்டு அடிச்சிட்டு இருந்தாரு. யாருன்னு அது? அவர் அசிஸ்டன்ட் டைரக்டர் தான். நம்ம டைரக்டர் அடி வாங்கினவங்க தான். கில்லி பட டைரக்டர் தரணி, செய்யாறு ரவி, ராதாமோகன், இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க. இப்பதானே வந்திருக்கீங்க, போக போக தெரிஞ்சுக்குவீங்க. வாங்க. என்ன டான்சர்ஸ் காஸ்டியூம்ஸ் எல்லாம் ரெடியா? எல்லாம் ரெடியா இருக்காங்க சார். வணக்கம் சார். வணக்கம் சார். மாஸ்டர் சொல்லியாச்சு சார். என்ன லட்சுமணா, இன்னைக்கு ஈவினிங் ஷூட்டிங் எல்லாம் அரேஞ்ச் பண்ணியாச்சா? எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டேன் சார். 10 ரித்திகல்ஸ் வர்றாங்க சார். இவன் எங்க அக்கா பையன், ஊர்ல இருந்து வந்திருக்காப்ல.
எம்ஏ வரைக்கும் படிச்சிருக்கான். இந்த ஃபீல்ட்ல நுழையணும் ரொம்ப ஆசைப்படுறான். அது சரி. உங்ககிட்ட அசிஸ்டண்டா சேர்த்துக்கங்க சார். ஏன் லட்சுமணா, உனக்கு தான் தெரியுமில்ல என்கிட்ட எத்தனை அசிஸ்டன்ஸ் இருக்காங்கன்னு. எப்படிப்பா வேணா இவனை வேணா தூக்கிட்டு இவனை சேர்த்துக்கலாமா? சார் ஏன் பொழப்புல கை வச்சிடாதீங்க சார். சார் அன்னைக்கு நீங்க என்கிட்ட என்ன சொன்னீங்க? என்ன சொன்னேன்? இத்தனை வருஷமா கஷ்டப்பட்டு கிடக்க உனக்கு ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறேன்னு சொன்னீங்கல்ல. இவனை அசிஸ்டண்டா சேர்த்துக்கங்க சார், அது போதும். சரி, உன் பேர் என்ன? பேரு ஏண்டா அக்கா பையன் சொல்ற, பேர் சொல்றதுக்கு இருந்தா ரொம்ப திணறேன். சார் என் பேர் முருகன் சார். முருகனுக்கு 1000 பேரு, அதுல இது ஒரு பேரு. அட உங்க கூட பெரிய அக்க போரா போச்சுப்பா. ஒரு 2 நாள் கழிச்சு வர சொல்லு போ. சரிங்க சார், வர்றோம் சார். வரேன் சார். தம்பி நீ அசிஸ்டன்ட் ஆயிட்ட. டைரக்டர் பேசிட்டேன், 2 நாள் கழிச்சு சேர்த்துக்கிறேன். அப்படிங்களா? ஓகே, ரொம்ப சந்தோஷம். அப்புறம் நம்ம மேட்டர் எப்ப பேசலாம்? நம்ம மேட்டருங்களா? நீங்க என்ன பண்றீங்க, இதுல என் மொபைல் நம்பர் இருக்கு. சரி. நீங்க ஃப்ரீயான உடனே இந்த நம்பருக்கு போன் பண்ணுங்க. நம்ம 2 பேரும் விளையாடுறியா பேசுவோம். சரி சரி. அப்புறம் வரட்டுங்களா? வர வாங்க வாங்க மாப்பிள்ள. வா மாப்பிள்ள வா. இன்னைக்கு நம்ம பவர் என்னன்னு நீ பாரு. டேய் எதிரிடா. வாடா. வாடா. வா. ஓடு. உட்காரு மாப்பிள்ள. ஏய் கந்தசாமி, வாங்கண்ணே, என்ன சாப்பிடுறீங்க? 2 பிளேட் இட்லி கொடு. அப்படியே நம்ம மாமூல ஐட்டம் கொண்டா. வருதுண்ணே. பாரு எப்படி வருது. டேய் மச்சான், உனக்கு இவ்வளவு செல்வாக்கு இருக்குன்னு நான் நினைச்சு கூட பாக்கலடா. மாப்பிள்ள இதுக்கே அசந்து விட்டா எப்படி? இன்னும் எம்புட்டா இருக்கு மாப்பிள்ள. போக போக பாரு. மாப்பிள்ள உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்ன? நீ உட்கார்ந்து இருக்கியே இதே ஸ்டூல்ல டைரக்டர் சங்கரும் நானும் சாப்பிடு மாப்பிள்ள. டேய் என்னடா இது? மாப்பிள்ள மெட்ராஸ்ல சினிமாக்காரங்க எல்லாருக்கும் சிக்கனு மட்டனு பிஷ் எல்லாமே இதுதான். சாப்பிடு. சாப்பிட்டு பார்த்தோன்னு வச்சுக்க, இன்னும் 2 கால் சேர்த்து கேட்பேன். எனக்கு வேணாம். கஞ்சாமி அண்ணே. வாயாங்க. என்னண்ணே? என்ன பாத்துக்கிற? உங்களுக்கு 4 இட்லி கொடுப்பா. சரிண்ணே. மாப்பிள்ள இப்பதான் நீ சினிமாக்காரன் கூட சேர்ந்துக்கிற. எல்லாம் போ சரியா போடும் போ. இருக்கட்டும். எந்திரி மாப்ள, ஒரே கொசு தொலை எலி தொலை தாங்க முடியல. அது எலியில மாப்பிள்ள, பெருச்சாலி. பெருச்சாலியா? இழுத்து போத்துட்டு தூங்கி அது சார் விளையாட்டு. நீ எந்திரி. எந்திரி மாப்ள, அதை அடிச்சு வரட்டலாம். அடிச்சு வரட்டணும், அவ்வளவுதானே. ஆமா. தலைக்கு மேல கருப்பு பேண்ட் தொங்குதா? தொங்குது. அதை எடுத்து அந்த எலி பந்தல போடு. போட்டா? போடு மாப்பிள்ள, அப்புறம் தெரியும். பேண்ட கடிச்சு கடிச்சு வைக்க போதுடா. அடிக்காதுடா, சொல்றது செய் மாப்பிள்ள. ஐயோ, ஒண்ணும் பயப்படாத மாப்பிள்ள. பேண்ட் எடுத்து இருந்த இடத்துலயே மாட்டு. டேய் எலி செத்தே போயிடுச்சுடா. அதுக்கு ஆயுசு முடிஞ்சு போயிடுச்சுடா மாப்பிள்ள. எப்படிடா? அந்த பேண்ட்டும் மனுஷன் வந்து பார்த்தால அல்பாசில போடுவான். மனுஷனுக்கு அப்படின்னா எலியெல்லாம் ஏமாத்துற மாப்பிள்ள. உள்ள இருக்குதுடா. கார்கில் வரப்போ உன் பேண்ட் இல்லாம போச்சே. பார்த்து மாப்பிள்ள, நல்லா இழுத்து போதிக்கிட்டு தூங்கு. இப்போ உனக்கு வந்துச்சுன்னா அப்புறம் எலி நினைச்சு ஏதாச்சும் இழுத்து போயிருப்போம். இந்த பிள்ளைகிட்ட விளக்கமா தெரியாம போறான் பாரு. ஊத்துக்கடி சாய கரைச்சு வெளியே வந்து அடிக்கிறேன். ஏண்டா வயசானவரை போய் அடிக்க சொல்றீங்களே, நீங்க எல்லாம் ஆம்பளைங்கல்ல? அடிக்க வேண்டியது. இந்த அடிதான் பிடிக்காது, வேற அடிதான் பிடிக்கும். ஏறி அடிச்சிருவேன், ஏணி இல்லையேன்னு பாக்குறேன். நீங்க எல்லாம் ஆம்பளைங்களா? டேய் உன்ன கேக்குறடா, என்ன கேக்கலப்பா. அப்ப உன்னையா? உன்னதானே கேட்டாங்க. அப்ப எதுக்கு பேண்ட் ஷர்ட் போட்டுருக்கீங்க? அவுத்துருவோம், ஆனா ரொம்ப அசிங்கமா இருக்கும். பரவாயில்லையா? நாங்க நினைச்சா அடிச்சிருவோம், ஆனா நினைக்கவே இல்ல. விடுவங்காளி இவ்வளவு தண்ணியை மட்டும் தலைமையில ஊத்த மாட்டாங்க. யார பார்த்து ஆம்பளைன்னு கேட்ட? இத வந்துட்டான்ல. கவிதை எழுதிட்டு இருக்கேன். அப்படியா? நல்ல வேலை, ஏதோ கதை பண்றேன்னு நினைச்சேன். டேய் நீ என்ன டென்ஷனா வர? அதை ஏன்டா கேக்குற? இன்னைக்கு நான் ஒரு கம்பெனிக்கு போயிருந்தேன் மச்சான். என் லெவல் தெரியாம ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் என்ன ஒரு மாதிரியா பேசிட்டான்டா மச்சான். எனக்கெல்லாம் ஒரு பட்டம் மாட்டுட்டுண்டா. அதுக்கப்புறம் என் லெவல் சக்கு சக்கு சக்குன்னு கார் பங்களான்னு போயிட்டே இருப்பேன். இது தெரியாம பல பேர் பல விதமா பழம் பார்த்துட்டு இருக்காங்க. சரி அதை விடு. ஆமா நீயே ஒரு மாதிரியா இருக்க, ஏதாச்சும் ப்ராப்ளமா? அதுவா? அது ஒண்ணும் இல்லடா. டெய்லி ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு பஸ்ல போறதுக்கு சிரமமா இருக்கு. அதான் ஒரு பைக் வாங்கலாமான்னு திங்க் பண்ணிட்டு இருக்கேன். வாங்கிருவோம். எவ்வளவு வச்சிருக்க? என்கிட்ட ஒரு 3000 ரூபாய் இருக்கு. மீதி காசுக்கு தான் என்ன பண்ணலான்னு. மாப்பிள இது மேல கண்ணு வச்சிடாத. இதெல்லாம் கவரிங்க. இதை வச்சுதான் நான் ரொம்ப காலமா வண்டி ஓட்டிட்டு இருக்கேன். டேய் ஒரு மூலக்காரனை பக்கத்துல வச்சுக்கிட்டு எதுக்குடா பெருசா ஃபீல் பண்ணிட்டு இருக்க?
மச்சான் 1 ரூபா இருந்தா உலகத்தையே வாங்கலாம். கேவலம் பைக் தானே மச்சான். நாளைக்கு நம்ம பைக்ல போறோம். எப்படிடா சொல்றோம்ல. நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் திரை நட்சத்திரங்கள் பங்கு கொள்ளும் ரஜினி, கமல் நடித்த பலதரப்பட்ட காட்சிகள் நடக்க இருக்கிறது. எனது இயக்கத்தில் மாரியம்மன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு இந்த வருடம் முதல் முறையாக நடப்பதால் உங்கள் நல்ல ஆதரவை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. நல்லா இருக்க வளர்ச்சி நலிச்சு ஆரணும்னா இங்க கண்டவர்களை கை வச்சுனா உனக்கு மரியாதை இல்ல. ஆமா ரெடியாச்சியா? போட மடிக்கு ரஜினி பாட்டு போட்டுருக்கு. நான் விஜயகாந்த் பாட்டு ரெடி இருக்கேன். ரஜினிக்கு ஆட வேண்டிய வரலடா, நீ போடா. அதுக்கு நான் என்ன பண்றது? ஜனங்க என்ன அடிப்பாங்க? அடிக்க மாட்டாங்க. நான் பேசி சமாளிச்சுக்கிறேன். நீ வெறும் ஆக்ஷன் மட்டும் பண்ணா போதும். நான் போதும் போ. நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? பிரமாதமா இருக்கு. போடா. நல்லா இருக்கா? நீ வேற நிலைமை புரியாம நானே என் ஷேவிங் பண்ற சேர காணோம்னு தேடிக்கிட்டு இருக்கேன். இங்க வச்சிருக்காங்க. குடுங்கடா. பாஷாடா, மாணிக் பாஷா. இவனை கேட்டு நான் வேலை செய்ய மாட்டேன். அவனை கேட்டு நான் வேலை செய்ய மாட்டேன். இவனை கேட்டு நான் வேலை செய்ய மாட்டேன். இங்க என்ன சொல்லுதோ அதைத்தான் நான் செய்வேன். ஏன்னா ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி. ஏன்டா இப்படி சொதப்புறீங்க? சக்சஸ்ஃபுல் ஆச்சு. எல்லாம் கிளாப். போடா போடா போடா. அடுத்தது மூர்த்தி. மூர்த்தி கண்ணம்மா நான் வந்துட்டாளா? மனோரா வசனம் ஞாபகம் இருக்குல்ல? ஞாபகம் இருக்கிறதெல்லாம் ஞாபகம் இருக்கு. நீ டைலாக் பேசணும்டா. நான் தான் பேச வேண்டும். நான் எப்ப சார் பேசணும்? நாளை காலையில் பேசு. அம்மாள் நீ கண்ணாம்பாள், நான் சிவாஜி. விரைந்து வா. டேய் நீ அடுத்த தலைவர் கிடையாது. நீ போடா உள்ள. வேற கொண்டாங்கடா. யார் அவன்? ஏண்டா தூங்கிட்டு இருந்தப்ப என்ற சோப்புல இருந்து 250 ரூபாய் எடுத்துட்டு வந்த நீ எல்லாம் மனோரனாடா? என்ன விளையாட்டு இது? என்ன வேடிக்கை இது? கிஸ்தி, திரை, வரி, வட்டி, என்ன நாட்டு நட்டாயா, களை பறித்தாயா, சாம்பார் வைத்தாயா, குழம்பு வைத்தாயா, இல்லை முதுகுதான் தேய்த்தாயா? ஏன் சேனகா மனோகர வசனம் பேச சொல்லித்தான் அனுப்புனேன். இப்ப பேசி கட்டபொம்மன் வசனத்தை இந்த சொதப்பு சொதப்புற லைட்டா பண்ணுங்க. சொதப்பலாய் போச்சு. அடுத்தது பாட்டு. ஓடுறா கலக்குடி போனா ஓடு. என்னை தெரியுமா, என்னை தெரியுமா, நான் சிரித்து பழகி கருத்தை கவரும் ரசிகன். என்னை தெரியுமா, உங்கள் கவலை மறக்க கவிதை பாடும் கவிஞன். என்னை தெரியுமா, பால மீனுக்க விலங்கு மீனுக்க கல்யாணம். அந்த தென்னா குனி கூட்டம் எல்லாம் ஊர்வலம். அந்த நடுக்கடலில் நடக்குதையா திருமணம். அந்த அசர பொடி ஆளுக்கெல்லாம் கும்மாளம். ஓ கல்யாணமா கல்யாணம், கல்யாணமா கல்யாணம். பொன்மகள் வந்தாய், பொருள் கோடி தந்தாய், பூமேடை வாசல் பொங்கும் தேனாக. கண்ணன கொஞ்சம் கனிவோடு என்னை ஆளாக்கினாள் அன்பிலே. துணையாக தனியாக வந்தேன் நான், மலரோடு தனியாக ஏன் இங்கு நின்றேன். என் மகாராணி உன்னை காண ஓடோடி வந்தேன். தாமரை கண்ணங்கள், தேன்மலர் கிண்ணங்கள், எத்தனை வண்ணங்கள் மொத்தமாய் சிந்தும் போது பொங்கிடும் எண்ணங்கள்.
கண்ண மூணு தாண்டா உள்ளூர் கிழவி கூட கடற்படத்துல வர கதாநாயகமாய் தெரியாது. இனிமே தான் நம்ம உஷாரா இருக்கணும். கவுண்டர் பையன் டைரக்ஷன் படிக்க மெட்ராஸ் போறான். அவனை எப்படியாவது கவுத்தி அவங்க அப்பனை கவுத்தி காட்டை வித்து வீட்டை வித்து அவனை டைரக்ஷன் ப்ரொடியூசர் ஆக்கி நம்ம 3 பேர் கதாநாயகன் ஆயிரணும். நம்ம 3 பேருமா? நான் ஹீரோடா. உன் மனசாட்சி தொட சொல்லு. முதல்ல உன் பொண்டாட்டி உன்னை ஹீரோ ஏத்துப்பால இல்ல, அப்புறம் எப்படி ஜனங்க ஏத்துக்கும்? அப்ப வில்ல வீதி வீதியா விளக்கமா தேடி செருப்படி வாங்கல இல்ல, வில்ல என்ன இன்னொருத்தன் அடிக்கணும். அப்ப என்ன பண்ணலாம்? என்னடா கீழே நீங்களே ஆளாளுக்கு ஒண்ணு முடிவு பண்ணிட்டா போதுமா? மேல எதுக்கு ஒருத்தன் உட்காந்து இருக்கான்? டேய் நீங்களா ட்ரெய்லர் தான்டா இருப்பீங்க, நான் படமே எடுத்து ரிலீஸ் பண்ணிட்டேன்டா. இந்த வர்றேன்டா. என்ன பண்ணலாம்? என்ன பண்ணுவ? காமெடி பண்ணுவன்ல, காமெடி பண்ணுவன்ல, சிரிக்க வைக்கணும்ல, சிரிக்க வைக்கணும்ல, அவன் எழுதிக்குவன்ல, நீ கை நாட்டல, கை நாட்டல. அதை வெளிய சொல்லாதயா. ஏய் விடு. எதுக்கு நமக்குள்ள சண்டை? 3 பேரும் ஹீரோ ஆயிருவோம். அப்படி சங்கர், சலீம், சைமன். ஆஹா, இப்ப என்ன பண்ணலாம்? முருகனை கவுத்துறோம். அதுக்கு முன்னாடி அவங்க அப்பனை கவுத்துறோம். வாடகை வேற சொல்லியா? தலையில பொறுக்கா இருக்குமோ? அவன் மண்டையில ஒண்ணுமே இல்லையே. அப்படியே ஏண்டா இவன் முழிக்கிற மொழிய பார்த்தா வாயை திறக்காம காதை மட்டும் திறந்துப்பான் போல இருக்கே. உரா ஏய் கிளப்பில்ல, உனக்கு கிளிப்பிள்ளைக்கு சொல்ற மாதிரி சொன்னோம்ல, நாங்க சொன்னதை அப்படியே அவங்க அப்பா கிட்ட போய் விளாவரியா எடுத்து சொன்னியா? வெரி குட். நீங்க சொன்னதுல ஒரு வரி கூட சொல்லல. ஏன் சொல்ல? சமயத்துல என்ற பேரையே நான் மறந்துடுவேன். இவ்வளவு சொல்லி கொடுத்தீங்கன்னா எப்படி போய் சொல்லுவேன்? எப்பவுமே மறக்காத மாதிரி ஒண்ணு போட்டுருவோம். பையில இருக்கு. பாத்தியா, கைய பார்த்தோன்னா பையில வந்து ஞாபகம் வந்துருச்சு. சரி நீ இப்ப என்ன பண்ற? நாங்க சொன்னதை அப்படியே அவங்க அப்பா கிட்ட போய் சொல்ற. எப்படி? அப்படியே ஆளுக்கு மறந்தீங்கன்னா என்ற வேட்டி நனைஞ்சிடும். நான் என்ன சர்வ சாதாரணமான ஆள? எத்தனை பாடம், எத்தனை மேடை ஏறி இருப்பேன், எத்தனை நாடகத்தில் நடிச்சிருப்பேன். மனப்பாடம் பண்ணிட்டேன்னா 40 பக்கம் வசனமா இருந்தாலும் மூச்சுடாம பேசிடுவேன்ல. இருக்கட்டும், இந்த 4 வரிய உள்ள போய் சொல்லன்னு வச்சுக்க, அதுக்கப்புறம் வாழ்க்கையில மூச்சே விட மாட்டேன். எப்படி வசதி? சரியா சொல்லிடுறேன். என்ன சொல்லுவேன்? என்ன சொல்லணும்? வந்துருச்சு என்ன மூத்திரம் வர்ற மாதிரி